கோவையில் பழங்குடியின மக்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷெர்லி அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடிய பழங்குடி மக்களின் பொங்கல் கொண்டாட்டத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப இருக்கிறது கோவை ஆனகட்டி அடுத்த ஆலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் பொங்கல் விழா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம்னா இயற்கை, அதாவது தங்கள் வாழ்வாதாரத்துக்காக பல்வேறு நன்மைகளும் செல்வங்களையும் வழங்கி இயற்கைக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை இயற்கைக்கு நன்றி தெரிவித்த பாடல் பாடி மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. இது குறித்து இங்க ஆடலாடி வந்திருக்கோம் பெண்களிடம் நம்ம கேட்கலாம். எங்க பொங்கல் விழா ரொம்ப சிறப்பா பண்ணிட்டோம். பொங்கல் வச்சு இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தற்போது பார்த்துட்டோம்னா இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, அதாவது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே ஒன்றிணைந்து தங்களுடைய பாரம்பரிய இசையை இசைத்து மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவர்களுக்கு காலை முதலாகவே பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வந்தது. இங்க பழங்குடியினர் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் ஒன்றிணைந்து இவர்களுடைய நடனமாடி இந்த பொங்கல் விழா கலந்துட்டு இருக்காங்க. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, இன்னைக்கு இந்த பொங்கல் விழா கொண்டாடுறது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து பண்ற ஒரு ஃபங்க்ஷன். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உரியடி ஸ்டார்ட் ஆகும் போது இப்ப பாரம்பரிய டில்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷத்துல ஒருக்கா தான் இந்த மாதிரி எல்லா ஊருமே சேர்ந்து இந்த பாரம்பரிய டில்லியாட்டம் ஆடுறது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உற்சாகத்தை நம்மளுமே பகிர்ந்துக்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா இது ஒரு தமிழர் திருநாளை, இயற்கைக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் இந்த திருநாளை பழங்குடி மக்கள் மிகவும் உற்சாகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடன் சேர்ந்து பாரம்பரிய நடனாடி மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.